இன்றைய வசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதி. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவின் வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவமாக மனுஷரை பிடிக்கும் அனுபவம் காத்திருந்தது. பிரியமானவர்களே, தேவராஜ்யத்திற்குள் ஆள் சேர்க்கும் அனுபவம். நீங்கள் ஒருவேளை ஆழங்களுக்குள்ள செல்ல, கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் கர்த்தரை அதிகமாய் கிட்டி சேர வேண்டும், ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆழங்களுக்குள்ளே செல்ல கர்த்தர் செல்ல செல்ல புதிய பொறுப்புகளையும் இன்னும் வல்லமைகளையும் வரங்களையும் கூட தந்து உங்களையும் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, மீன் பிடிப்பது உலக பிரகாரமான தொழில், மனுஷரை பிடிப்பது ஆவிக்குரிய தொழில். உலக ஞானத்தால் மீனை தான் பிடிக்க முடியும், ஆனா கர்த்தருடைய ஞானத்தால் மனுஷர்களையே பிடிக்க முடியும். பிரியமானவர்களே, என்றால் அதற்காக ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்கள், நிச்சயமாக ஆவின் வரங்கள் கூட நமக்கு அதிகமாய் தேவை. பேதுருவுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமானார். பேதுருவுக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து பேதுருவை பயன்படுத்த கர்த்தர் விரும்பினார். பிரியமானவர்களே, முதலாவது பேதுருவை பார்த்து பயப்படாதே என்று சொல்கின்றார். பின்பு மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்கின்றார். கர்த்தர் இன்றைக்கும் கூட உங்களை பார்த்துதான் சொல்கின்றார், பயப்படாதே என்று சொல்லி தேற்றுகின்றார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் என் குடும்பம் நல்ல வாழ்க்கை வாழ முடியவில்லையே, என் குடும்பம் இப்படிப்பட்டதான நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளிலே இருக்கிறதே, நானும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆண்டவருக்காக நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லி கூட ஒருவேளை நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாய் ஒரு பேதுருவை மாத்திரமல்ல, உங்களையும் இன்றைக்கு பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, வரங்களை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க. பிரியமானவர்களே, என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, அப்படியானால் நான் எப்படி ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறது. நான் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் இயேசுவை அறிந்து கொண்டது நிமித்தம் என்னுடைய பெற்றோர்கள் கூட என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், என்னுடைய உறவுகள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் எப்படி மற்றவர்களுக்கு பிரகாசமாய் மாற முடியும்? நான் மற்றவர்களை எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? நான் எப்படி மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற முடியும் என்று சொல்லி நீங்கள் கூட நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களை கொண்டு ஆண்டவர் யாரையெல்லாம் ஒருவேளை ரட்சிப்புக்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை நிச்சயமாய் உங்களை கொண்டு ரட்சிப்புக்களை நடத்த ஆண்டவரால முடியும். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், என்னால முடியாது, என்னுடைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாய் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை சந்திப்பார். தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே என்று சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். ஆனா நினைக்காதீங்க, நீங்க உங்களுடைய இயலாத தன்மையை நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி வரங்களை கொடுத்து பயன்படுத்துவார். இன்றைக்கு ஒருவேளை நான் பாவியான மனுஷியா இருக்கிறீனே என்று சொல்லி அங்கலாய்க்கிறீங்களோ, கலங்காதீங்க. உங்களுடைய பாவமான எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட நீங்க ஆண்டவரிடத்துல அர்ப்பணிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பாவமான காரியங்களை மாற்றி உங்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துவார். கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை தருவார். உங்களை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக உங்களை மாற்றுவார். பேதுருவுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் பேதுருவை கொண்டு 3000 5000 என்று சொல்லி மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றினாரே, அப்படியானால் இன்றைக்கும் தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கிற எந்த ஒரு பிள்ளைகள் ஆனாலும் நிச்சயமாக இயேசப்பா உங்களையும் அப்படி மாற்றுவார். யார் யார் வாஞ்சிக்கிறாங்களோ அவர்களை அப்படியே மாற்றி பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை ரிச்சிப்புக்குள் வழிநடத்துவது போல் பெரிய அற்புதம் வேறு எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கும் இந்த அனுபவம் வேண்டும் என்று கர்த்தர் கேட்கும்போது ஆழமான அந்த உன்னத அனுபவத்தை தந்து வல்லமையாய் உங்களை பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பேதுருவை பயன்படுத்தினது போல, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பா என்று சொன்னது போல, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட யார் பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய அன்பை நான் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும், என்னை சந்தித்தார், நான் இப்படியாக பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் இயேசு என்னை தேடி வந்தார், என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார், எனக்கு இப்படியெல்லாம் பலவீனங்கள் இருந்தது, எனக்கு சுகம் கொடுத்தார், அதையெல்லாம் நான் இந்த உலகத்துக்குள்ளே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அதற்கு ஏற்ற விதமான ஆண்டவர் அனுகூலமான வாசல்களை நீங்க திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. யார் வாஞ்சியோடு ஆண்டவரை காத்துக்கொண்டு இருக்கிறாங்களோ, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, உங்க அன்பை பற்றி சொல்வதற்கு, நீங்க ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு யாரெல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளை நீர் உண்டு பண்ணி தாருமாப்பா. அதே போல ஆண்டவரே, என்னால் முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி, எந்த பாவம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் துணை செய்து அந்த பிள்ளைகளையும் நீங்க பரிசுத்தப்படுத்தி அவருடைய இயலாமையை நீங்க மாற்றி மன்னித்து பரிசுத்தப்படுத்தி வரங்களை கொடுத்து பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசப்பா, நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.